श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। மயிலாப்பூர் சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய பேரண்ட் பாடி ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த அறநிறுவனத்தின் கீழே ஏற்படுத்தப்பட்டுள்ள மகாமகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளுடைய எண்டோமெண்ட் லெக்சர் அதை கேட்டு அனுபவிப்பதற்காக இங்கே நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். மகாமகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் நமது கல்லூரியிலேயே அத்தியாபகராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பிரம்மஸ்ரீ இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் ஒரு தபஸுக்கு பேர் போனவர். ஒரு உதாரணத்தை நான் எப்பயுமே ஸ்மரிச்சுப்பேன். இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் பரமபதம் அடைந்த சில நாட்களில் ஸ்ரத்தாஞ்சலி ஒன்று ஏற்படுத்திட்டோம். அந்த ஸ்ரத்தாஞ்சலியின் பொழுது அடியனுடைய குருவான மகாமகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ டாக்டர் மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னதை நான் இப்பயுமே ஸ்மரிச்சுக்க நினைக்கிறேன். என்னென்னா, வாத்தியாருடைய எங்கள் குருவினுடைய பிள்ளைக்கு உபநயனம், அந்த உபநயனத்தில் நாந்தி ஸ்ராத்தம் சம்பந்தமாக ஒரு தர்மசாஸ்திர சிக்கல், ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் வந்த பொழுது வாத்தியார் சொன்னார், நான் என்னுடைய மீமாம்சா புத்தியை வச்சு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். வாத்தியார் சுந்தரராம தீட்சிதர் ஒரு மாதிரி சொன்னார், வேறு சில வைதிகள்லாம் ஒரு மாதிரி சொன்னான். இது மாதிரி இப்படி 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வாத்தியார் ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஒரு முடிவு பண்ணேன், நேராக ஈபி சாஸ்திரிகிட்ட கேட்டுற வேண்டியது. அவர் எந்த வழியை சொல்கிறாரோ அதுபடி அனுஷ்டானத்தை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ யோசிச்சுட்டு இருந்தால் நமக்கு காரியம் நடக்கணும். அதனால் அதுபடி அனுஷ்டானத்தை நடத்திடும். அவருடைய தப பிரபாவத்துக்கு அவருடைய வாயிலிருந்து சரியான வழிதான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் சொன்னபடி அனுஷ்டானத்தை பண்ணிட்டு மேலே போயிட்டேன்னு அந்த ஸ்ரத்தாஞ்சலி போது வாத்தியார் சொன்னதை எப்பயுமே நான் ஸ்மரிச்சுக்கிறது உண்டு. அப்பேற்பட்ட தபஸ் ஈபி சாஸ்திரிகளுக்கு அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இங்கே கல்லூரியில் சேர்ந்த புதுசில் மடிப்பாக்கத்துலேருந்து தான் அடியன் டெய்லி இங்கே பாடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். ஈபி சாஸ்திரிகள் மடிப்பாக்கத்தில் இருந்ததுனால பிராக்ஷிரோமணி படிக்கும் பொழுதே ஆரம்ப மீமாம்சா கிரந்தங்கள், தந்திர சித்தாந்த ரத்னாவளியும் மீமாம்சா பரிபாஷையும் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு திரு சௌஜன்யகுமார், டாக்டர் சௌஜன்யகுமார் அவர்கள் 2 பேரும் ஈபி சாஸ்திரிகள் ஆற்றுல போய் நித்தியப்படி அதை அத்தியனம் பண்ணோம் லீவு நாட்களில். அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அந்த தந்திர சித்தாந்த ரத்னாவளியோட ரெக்கார்டிங் நான் இன்னும் கூட பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஈபி சாஸ்திரிகள் கடைசி மூச்சு வர அவர் பரமபதம் அடைந்த ஒரு சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் தன்னுடைய திருமாளிகையினுடைய வாசல் திண்ணையில் வேத பாடங்கள், சாஸ்திர பாடங்கள்லாம் எடுத்துண்டு அப்படி நித்தியம் ஒரு சுவாத்தியாயத்தை பிரச்சாரம் பண்ணிண்டும் அனுஷ்டிச்சுண்டும் இருந்தாருங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். முக்கியமாக அவகாஹன ஸ்நானம், ஈபி சாஸ்திரிகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஸ்நானமாவது மூழ்கி தீர்த்தமாடணும் அப்படின்னு அந்த ஐயப்பா நகர் ஏரிக்கரையில் நித்தியம் போய் ஸ்நானம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சு, மாத்தியான்மிக ஸ்நானமோ சாயம் ஸ்நானம் பண்ணினால் அது கிணத்து தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிக்கிறதா, இப்படி அனுஷ்டானத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து அப்படி ஒரு தபஸ்வியாக வாழ்ந்து வந்தார். அப்பேற்பட்ட மகாமகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் பேரில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த எண்டோமெண்ட் லெக்சருக்கு இன்றைய தினம் அந்த எண்டோமெண்ட் லெக்சரை நடத்தி கொடுப்பதற்காக நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பிரம்மஸ்ரீ டாக்டர் கே ஸ்ரீனிவாச மகோதயர் அவர்கள் இதை ஒத்துண்டிருக்கார். ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப மூத்த வித்வான்களில் அக்ரகண்யராக இருக்கார். இது ரொம்ப பொருத்தமான ஒரு உபன்யாசகர்னு அடியன் கருதுகிறேன். என்னென்னா, தர்மசாஸ்திரத்துக்கு எப்படி ஈபி சாஸ்திரிகள் ஆத்தென்டிக்காக பிராமணிகராக இருந்தாரோ, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவருடைய பதிலை தேடி போயின்னு இருந்தோமோ, அதை மாதிரி இன்றைய காலகட்டத்தில் தர்மசாஸ்திரத்துக்கு ஒரு பிராமணிகராக, ரொம்ப தர்மசாஸ்திரம்னு சொன்னாலேயே அங்குலி கண்ணியர்களாக விரல் விட்டு எண்ணக்கூடிய வித்வான்கள் தான் இருக்கா. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் சார் இந்த உபன்யாசத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒத்துன்ருக்கார்.
ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் பாஷ்ய பாவஜ்ஞ வரகூர் கல்யாணசுந்தர சாஸ்திரிகளாகட்டும், பிரம்மஸ்ரீ கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள், இந்த மாதிரி பல மகான்கள்கிட்ட பல சாஸ்திரங்களை கற்றறிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜில் பிரின்சிபாலாக இருந்து ஓய்வு பெற்றவர். பிரின்சிபாலாக இருந்து ஓய்வு பெற்றவர்னு சொன்னால் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றாரே தவிர பணியிலிருந்து ஓய்வு பெறலை. ஏன்னா இன்றைக்கும் கூட இங்கே நம்ம கேஎஸ்ஆர்ஐயில் சாஸ்திர சூடாமணி ஸ்காலராக இருந்து பாடங்கள் நடத்தின்னு இருக்கார். அதே மாதிரி நம்ம காலேஜினுடைய ஐகேஎஸ் இனிஷியேட்டிவ்ஸில் அர்த்தசாஸ்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டடி குரூப்பை லீடு பண்ணி நடத்தி கொடுத்துட்டுருக்கார். இந்த மாதிரி பல உபன்யாசங்கள், கருத்தரங்கங்கள் இதெல்லாம் பங்கு கொண்டு அவருடைய யோகதானம், அதாவது பங்களிப்பை இந்த இலக்கிய உலகத்திற்கு கொடுத்துட்டே இருக்காருங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. விசிஷ்யனை சொல்லணுன்னா தர்ம அர்த்த மோக்ஷ சாஸ்திரங்களில் ஒரு சிறந்த வித்வானாக இருக்கார். தர்மசாஸ்திரம் சொன்ன மாதிரி அர்த்தசாஸ்திரத்தை தான் எங்களுக்கு லீடு பண்ணின்னு இருக்கார் அந்த ஐகேஎஸ் ப்ராஜெக்டில். அர்த்தசாஸ்திரம், அதே மாதிரி மோக்ஷ சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், இதில் ஒரு சிறந்த வித்வானாக இருந்து அடியனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த உபன்யாசம் சம்ஸ்காரங்களை பற்றி ஒரு சின்ன உபன்யாசம் நடத்தி கொடுக்கறதாக ஒத்துண்டார். அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்கார பூர்வகம் நான் என்னுடைய ஸ்வாகத்தங்களை கலாசாலை சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த உபன்யாசத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய பக்த மகாஜனங்கள், காலேஜினுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் ஸ்வாகத்தங்களை தெரிவித்துக்கொண்டு மேற்கொண்டு உபன்யாசத்தை நடத்தி கொடுக்குமாய் ஸ்ரீனிவாச சார்கிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சாரி, உட்காந்துன்னு பேசுகிறதுக்கு என்னை க்ஷமிச்சுக்கணும். இபி சாருடைய என்டோமெண்ட் அவருடைய புதல்வர்களில் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவர் எனக்கும் அவர்கிட்ட நான் வாசிச்சிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவர் வெஸ்லி ஹை ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். இன்ஃபேக்ட் அங்கே 2 பேர் வாத்தியாராக இருந்தார். 2 பேரும் ஆச்சார அனுஷ்டான சீலர்கள். ஒன்று இவர், இன்னொருத்தர், 2 பேரும் ஹிந்தி டீச்சர்ஸ். இன்னொருத்தர் உழப்பாக்கம் ராஜகோபாலாச்சாரியார்னு பேர். அவருடைய பையன்தான் இப்போ பிரசிடென்சி காலேஜில் சான்ஸ்கிரிட் ஹெச்ஓடியா ஓஆர் தேவநாதன்னு. இவர் 2 பேருமே வெஸ்லி ஹை ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தவா. அதில் முக்கியமாக விஷயம் கவனிக்கணும். சார் இங்கே வாசிச்சிருக்கார். இபி சார் இங்கே உழப்பாக்கம் சுவாமி இதில் மதுராந்தகம் காலேஜில் வேதாந்த அவதூக சுவாமின்னு சொல்லுவார், நாராயணாச்சார்னு. வில்லிவிலாழை சிங்கருடைய பூர்வாசிரம திருத்தமையினார். அவர் இருந்தபோது தேவனாருலாக அழசிங்கர்லாம் பூர்வாசிரமத்தில் இருந்தபோது வாசித்தவர். இபி சார் இங்கே கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள், ராமமூர்த்தி சாஸ்திரிகள் அவள்லாம் இங்கே இருந்தபோது அந்த சமயத்தில் வாசித்தவர். அப்புறம் அவள் வழிக்கு போக வேண்டியிருந்தது. அவள் ஹிந்தியும் வாசிச்சுட்டு வெஸ்லி ஹை ஸ்கூலில் வாத்தியாராக போனாள். ரொம்ப வருஷங்கள் வெஸ்லி ஹை ஸ்கூலில் இருந்தாள். உழப்பாக்கம் சுவாமி ஈவினிங் இது எடுத்துகிட்டு இருந்தார். அதாவது இந்த சம்ஸ்கிருதத்தை என்ன பண்ணார்னா, ஃப்ரீயாக மாம்பழம் சம்ஸ்கிருத வித்யாலயான்னு பேர். அந்த மாம்பழம் சம்ஸ்கிருத வித்யாலயாவில் சம்ஸ்கிருதம்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். அங்கே தான் நான் என்னுடைய ஆரம்ப பாடங்கள்லாம் அகோபில்மெண்ட் ஸ்கூலில் வாசித்தேன், மாம்பழம் சம்ஸ்கிருத வித்யாலயாலையும் வாசித்தேன். அவர்கிட்ட ஆரம்ப பாடங்கள்லாம் கொஞ்சம் அங்கே வாசிச்சிருக்கேன். சித்தூர் சம்ஸ்கிருத பாஷா பிரச்சாரணி சபாலாம் நடத்தியிருக்கார். சிரோமணியும் அவர்கிட்ட அங்கே. இப்போ இங்கே ஒரு மீமாம்சா வேக்கன்சி வருது. சாஸ்திரிகள் இபி சார் இங்கே வரார். டைரெக்டாக அவருக்கு இன்டர்வியூலாம் போயிடுறாரு. அதாவது இவ்வளோ வருஷம் நம்ம பாடம் எடுக்கலை, பாடம் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அது இல்லாமல் அதாவது அந்த பாடத்தை அந்த அளவுக்கு அவர் மனனம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அதாவது நம்ம ஹிந்தி எடுத்துகிட்டு இருந்தோம்னா கூட நம்ம படித்த பாடத்தை விட்டுடக்கூடாது அப்படின்னு அந்த பாடத்தை மனனம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். மனனம் பண்ணிகிட்டே இருந்ததுனால இங்கே வரும்போது டைரெக்டாக அவரால் இன்டர்வியூவில் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு முன்னாடி சொல்லணும், பூர்வாவலோகம், அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. எடுக்க முடிஞ்சது. இம்மிடியட்டாக அவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டா. நிறைய பெரியவாள்லாம் வாசிச்சிருக்கா. அப்போ நான் அவர்கிட்ட இங்கே காலேஜில் அவர்கிட்ட மீமாம்சா நியாயப்பிரகாசம் வேறு சில கிரந்தங்களும் வாசிக்கிறதுக்கு எனக்கு இது கிடச்சிது, சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் மடிப்பாக்கத்துக்கு கோபாலன் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், அங்கே அவாத்துக்கு போய் அங்கேயும் வாசிச்சிருக்கேன். அவாத்துலேயும்
நல்ல பழக்கம் உண்டு. அதோட இன்னும் சில விஷயங்களும் சொல்லணும். இங்கே வேதாத்தியன சபான்னு மயிலாப்பூரில் ஒரு சபா இருக்குது. அந்த சபாவில் ஏ சுப்பராமன் அண்டு கணபதி அப்படின்னு இவாள்லாம் வந்து என்ன பண்ணோன்னா அந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருந்தா. அந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறவ என்ன பண்ணான்னாக்க இந்த பிரயோக புஸ்தகங்கள்லாம் தனியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து என்ன நம்ம வந்து எல்லா பிரயோகத்தையும் சேர்த்து பண்ணிகிட்டுருக்கோம். இப்போ சம்ஸ்காரங்களை பற்றி பேசும்போது அதுதான் அதை தனியாக பண்ணிட்டு இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தனியாக போடணும் அப்படின்னு ஒவ்வொரு பிரயோகத்தையும் அது மட்டும் இல்லை, வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் கூட அவள் தனியாக போட்டாள். எல்லாத்தையும் போட்டால் கிட்டத்தட்ட 72 வால்யூம் போட்டிருக்கா வேதாத்தியன சபாவில். அதுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பிரயோக புஸ்தகங்களை எழுதி கொடுத்து இதெல்லாம் பண்ணினதெல்லாம் யாருன்னு கேட்டாக்க இபி சார், நங்கவரம் சாஸ்திரிகள், அப்புறம் விஜிஎஸ் கணபாடிகள், இது மாதிரி பெரியவா இந்த இவர் சுப்புகிருஷ்ண ஸ்ரோதிகள், இந்த மாதிரி பெரியவாள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்க அந்த புஸ்தகங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கா. அதை வந்து எழுதுறதுக்கு சரி, அதாவது அதை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி, அது பேர் என்ன சொல்கிறது, இந்த கம்ப்யூட்டர் அதை யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம் பாருங்கோ, அந்த மாதிரி எழுதுறதுக்கான இது ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவள் எழுதி கொடுத்த ரஃப் டிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த டிராஃப்டை வந்து சரி பண்ணி திருத்தின்னு அர்த்தம் இல்லை, அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவள் விஷயங்கள்லாம் சொல்லிட்டா. அந்த விஷயங்களை எப்படி அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு டைட்டிலையும் அதுக்கு கீழே எழுதி அந்த மாதிரி பண்ணி அதுக்கான கொட்டேஷன்ஸ்லாம் பெரியவா அவளே சேர்த்துருவா. அந்த கொட்டேஷன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணினதெல்லாம் கணபதி இவாள்லாம் சுப்பிரமணியம் இவாள்லாம் பண்ணினா. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு, நான் கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகிட்ட இதெல்லாம் வாசிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இபி சாரோட போய் உட்காந்து அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி, இப்போ இந்த பூர்போ ஸ்வஹா அதெல்லாம் ப்ராப்ளம் நிறைய வரும். நம்ம இப்போ பூர்போ ஸ்வஹான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், காயத்ரியில் மட்டும்தான் சுவஹா, பாக்கி இடங்கள்லாம் ஸ்வஹான்னு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பாடமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார், திருத்திருக்கார். அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னாக்க, போன உடனே காக்க வைக்க மாட்டார். உடனே நம்மளை வந்து சட்டுன்னு கூப்பிட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார், அதாவது என்ன ஸ்மித பூர்வாபி பாஷின்னு ராமரை பற்றி சொல்கிற மாதிரி சட்டுன்னு எது ஒன்றுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஒரு பாயிண்ட்டையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லுவார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சௌலபியமான குணத்தை படைத்தவர். ராமன்ட்ட என்னென்ன குணங்கள் சொல்லியிருக்காளோ அவ்வளோ குணத்தையும் நம்ம அவர்கிட்ட பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சார், அவர்கிட்ட படித்தது என்னுடைய ஒரு மகாபாகியம். அவர்கிட்ட படித்த விஷயங்கள்லாம் தான் எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு, எனக்கு இன்றைக்கி என்ன 2 பேர் என்னை வந்து கூப்பிட்றா அப்படின்னு சொன்னால் நான் அவர்கிட்ட வாசித்த விஷயங்கள் அது என்ன இன்றைக்கி இட் ஸ்டாண்ட்ஸ் மீ இன் குட் ஸ்டெட் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு அவருடைய இந்த ஜென்ம நட்சத்திரமான இந்த ஆனி புஷ்யத்தில் என்னுடைய நமஸ்காரங்களை, நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ என்னுடைய பாக்கியம் ஹரிகரன் வந்து என்னை வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்டது. அதுக்கும் ஹரிகரனுக்கும் மற்றவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சம்ஸ்காரங்களை பற்றி, ஏன்னா அவர் முக்கியமாக அவர் சொன்னது வந்து சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி என்ன ஏது அதெல்லாம் பற்றி ஒரு புஸ்தகங்கள் எழுதினதே. வேதாத்தியன சபாவில் போட்ட புஸ்தகங்கள் முக்கியமாக எல்லாமே நம்ம பிரயோக புஸ்தகங்கள்னு சொன்னால் கூட பிரயோக புஸ்தகங்கள்ங்கிறது அத்தனையும் சம்ஸ்காரங்களை பற்றினது. ஸோ சம்ஸ்காரங்களை பற்றின புஸ்தகங்களாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு அதில் இருக்கிற ஆர்வங்கள் அது அத்தனையும் எப்படி பார்த்துருக்காருங்கிறது தெரியும். அப்படி தெரிகிற காரணத்தினால அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் தெரிஞ்சின்ற அளவுக்கு, அந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்துன்ற அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க, நான் உங்களுக்கு வந்து எனக்கு என்னுடைய ஞானத்தை உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு 7:30 மணி சுமார் வரைக்கும் என்னுடைய இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அதை கவனிக்கிற விஷயங்கள் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தை, சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களாகவே இருக்கலாம். தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் அது திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா அது இதோட எப்படி நம்மளுக்கு தெரியறதுங்கிறது பாயிண்ட் இல்லை. அந்த நம்மளுக்கு எதை தெரிகிறோமோ, எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதோடு அது எப்படி சம்மந்தப்படுறதுங்கிறதும் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதனால் தெரிஞ்ச விஷயங்களை திருப்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். சம்ஸ்காரங்கிற வார்த்தைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் 2 பதம் தான் அங்கே இருக்குது. சம் அப்படின்னு ஒரு பதம். சம்முங்கிற பதம் வந்து நல்லது, நன்றாக,
அப்படின்ற ஒரு சாதாரண சென்ஸில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக, அதாவது பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கிறதுக்காக, அதாவது சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவான்னாக்க இதெல்லாம் வந்து உபசர்க்கங்கள்னு சொல்லுவாள். முன்னாடி ப்ரீபோசிஷன்ற வார்த்தை தப்பு, ஆனால் அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். முன்னாடி இதை ஆட் பண்ணுறோம். அது பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் எப்படி வருது? சம்முங்கிற வார்த்தை என்ன பண்ணுறது? நன்றாக அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறது. கிரு அப்படிங்கிறது கிருக்கர் டு டூ தெரியும், செய்யறது அப்படிங்கிற வார்த்தையில் அதுலேருந்து வருது. ஸோ இப்போ சம் ப்ளஸ் கிரு அப்படிங்கிற ரெண்டு தான் சேர போகிறது. சம் ப்ளஸ் கிரு அப்படின்னு சேர்ந்தாக்க டைரெக்டாகவே அது சேர்ந்துட்டு போயிடலாமே. அப்படின்னா நடுவில் இஸ் அப்படின்னு ஒரு எழுத்து வந்திருக்கு. அந்த இஸ்ஸுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது? இஸ்ஸுங்கிறது ஒரு பார்ட்டிக்கிள், வேர்டு இல்லை, அது ஒரு பார்ட்டிக்கிள். அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த வார்த்தைக்கு தான் என்ன சொல்கிறாருனாக்க சம்பரிபியாம் கரௌதௌ பூஷணே அப்படின்னு ஒரு சூத்திரம். சம்பரி அப்படின்னு 2 சப்தங்கள். இந்த 2 சப்தங்களுக்கு மேலே கிரு கரௌதௌ அப்படின்னு சொன்னாக்க திப்ரத்தியத்தினால சேர்ந்த வார்த்தை கிருதாத்துன்னு அர்த்தம். அந்த இடத்துல கரௌதௌனா கரோத்தின்னு அர்த்தம் கிடையாது, கிருதாத்து அப்படின்னு அர்த்தம். சம் இல்லை பரி, சம் இல்லை பரி அப்படிங்கிற 2 ப்ரீபோசிஷனுக்கு மேலே கிருதாத்துவனுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஏதாவது உபயோகப்படுத்தப்படுமானால் பூஷணார்த்தகத்தில், அதாவது அலங்காரம், அழகுபடுத்துதல், செம்மைப்படுத்துதல், பண்படுத்துதல் அப்படிங்கிற சென்ஸில் அது உபயோகப்படுத்துமானால் சுட் சகாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சம்பரிபியாம் கரோதௌ பூஷணே. ஸோ இப்போ என்ன ஆகிடுது? சம்ஸ்காரம், பரிஷ்காரம். பரிஷ்காரம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லாம் பரிஷ்காரமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாதமாக அழகாக நன்னா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பரிஷ்காரங்கிற வார்த்தை எப்படி நன்னா பிரமாதம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சம்ஸ்காரம், பண்பாடு, சம்ஸ்கிருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சம்ஸ்கிருதிங்கிற வார்த்தையும் நடுவில் சம்பரிபியாம் கரோதௌ பூஷணே அப்படி சம்ஸ்கிருதம். ஸோ சம்ஸ்கிருதம்ங்கிறது என்ன? பாணியினால் செம்மைப்படுத்தப்பட்ட மொழி அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நல்ல கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. அதனால் நடுவில் இஸ் சேர்ந்ததுன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த பூஷணார்த்தகம், செம்மைப்படுத்துதல், பண்படுத்துதல், அழகுபடுத்துதல் அப்படிங்கிற சென்ஸ் கிடைக்கும். ஸோ சம் சு கிரு சம்ஸ்கிரு. ஸோ இப்போ என்ன ஆகுது? மனுஷனுக்கு இது மட்டும் இல்லை, இப்போ ஆச்சாரியர்கள் பாஷ்யத்திலே இதை நிறைய எடுத்து எழுதியிருக்கார். நம்ம ஒரு செயல் பற்றி செய்கிறதா இருந்தால் 4 விதமான செயல்கள், அதாவது உற்பத்தியம், ஆப்பியம், விகாரியம். அதாவது கடகா உற்பத்தியத்தை, பானை என்ன பண்ணுறோம்? இல்லாத பானையை உண்டு பண்ணுறோம். நகரம் கெச்சதி, நம்ம நகரம் எங்கேயோ இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், நகரத்துக்கு போய் அடையிறோம். ஸோ நகரம் நம்மளால் ஆப்பியம் அடையக்கூடியதாக இருக்குது. விருட்சம் சினத்தி 2 ஆக்கரம், விகாரம் மாறுறது. இப்போ என்ன பண்ணுறோம்? பூமிம் உன்மாஷ்டி, தரையை பெருக்கி துடைக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்? தரையை சுத்தம் பண்ணுறான்னு அர்த்தம். இப்போ சம்ஸ்காரம்ங்கிறது அழகுபடுத்துதல்ன்றது செயல்லையும் தெரியறது இல்லையா? அந்த சம்ஸ்காரம்ங்கிறது செயலில், இதில் மட்டும்தான் இல்லை, செயல்லையும் அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சம்ஸ்காரியம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது பண்படுத்தப்படுறது, இல்லைன்னா அது வந்து ரிச்சுவலிஸ்டிக்காகவும் பியூரிஃபை பண்ணுறது. இது சம்ஸ்காரியம்னு மீமாம்சையில் இது தனியாகவே ஒரு பெரிய விஷயம் வருது. அதில் நம்ம இப்போ போனோம்னா உள்ளுக்குள்ளே தொட்டு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? மீமாம்சையை சொல்கிற மாதிரி திரவிய தேவதா சம்ஸ்காரங்களுக்குள்ளே போகாமல் மனுஷ சம்ஸ்காரத்தோடு நிறுத்திப்போம் இந்த இடத்துல. ஸோ இந்த மனுஷ சம்ஸ்காரங்கிறது என்ன அப்படிங்கிறது, எப்படி அந்த சம்ஸ்காரம் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த மனுஷ சம்ஸ்காரங்கிறது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இதை தான் வந்து இவாள்லாம் சொல்லியிருக்கா. ரிஷிகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்க நம்மளுக்கு கொடுத்துருக்கா. வேதங்களில் இந்த விஷயங்கள், இப்போ உபநயனம் அப்படின்னு சொன்னோம்னா உபநயனம்னு இருக்காது, பிரம்ம யஜ்ஞத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கு. சகவை தேவானாஞ்ச அசுரானாஞ்ச அப்படின்னு ஸ்ராத்தத்தில், யஜுர்வேத ஸ்ராத்தமாக இருந்தாக்க, யஜுர்வேத ஸ்ராத்தத்தில் இருந்தால் ராட்சோக்ன மந்திர பட்டனம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு சகவை தேவானாஞ்சான்னு ஆரம்பிக்கிறோம். அந்த சகவை தேவானாஞ்சாங்கிறது என்னது? அது வந்து சந்தியாவந்தனத்தை பற்றி பேசுகிறது. அதாவது ஆக்சுவலாக அந்த மந்திரம் வந்து என்ன ஆகிடுதுனாக்க அர்க்கியம் விடுறதை பற்றி சொல்கிறது.
அதுக்கு அடுத்து அணுவாக்கத்தை பார்த்தீங்கன்னா பிரம்ம யஜ்யத்தை பற்றி பேசுகிற அணுவாக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சந்தியாவந்தனம், பிரம்ம யஜ்யம் இதெல்லாமே வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்குன்னா சாட்சாத்தாக நம்மளால் அதை உபயோகப்படுத்த முடியுமோ? அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்றதுக்கு நம்ம ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்கா, நம்மளுக்கு அதை எடுத்து கொடுத்துருக்கா. அதை எடுத்து கொடுக்கும் பொழுது அது ஆச்சாரத்தினால வந்த கர்மாக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கல்யாணம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நான் எடுத்து டீட்டெயில்டாக பேசலை, கல்யாணத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஆற்றுல ஸ்திரீகள் என்ன சொல்கிறாளோ, ஆற்றுல பெரியவாள்லாம் இருப்பாள். பெரியவா ஸ்திரீகள், வயசான முதிர்ந்த சுமங்கலி ஸ்திரீகள் இல்லை பெரியவா யாராவது இருந்தால் அவள் என்ன சொல்கிறாளோ ஆற்று வழக்கம், இது நம்மளுடைய குல வழக்கம்னு சொல்லுவாள். இல்லை கிராம வழக்கம்னு கிராம விருத்தாள்னு இருப்பாள். கிராம வழக்கம் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளவுத்தையும் சேர்த்துக்கணும்னு ரிஷிகள்லாம் சொல்கிறா. ஆவிருத்தச்ச ஆஸ்திரீபிய பிரதீயேரன், எங்களுக்கு தான் தெரியும், ஆம்பளைகளுக்கு தான் தெரியும், படித்தவாளுக்கு தான் தெரியும், நாங்கள் சொல்கிறது தான். ஆஸ்திரீபியா, ஸ்திரீகள்லாம் என்ன சொல்கிறாளோ, கல்யாணம் கார்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் ஸ்திரீகள்லாம் என்ன சொல்கிறாளோ அவள் சொல்கிறத கேளு, அவள்கிட்டையும் கேட்டுக்கோ, வழக்கம் என்னன்னு கேட்டுக்கோ, கேட்டுண்டு அதெல்லாமும் எங்கே எப்படி இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணு அப்படின்பா. ஆபஸ்தம்பரே சொல்லியிருக்கார். ஆவிருத்தச்ச ஆஸ்திரீபிய பிரதீயேரன் அப்படிங்கிறது ஆபஸ்தம்பரே எழுதி வச்ச சூத்திரம் அது. ஸோ அதனால் சில விஷயங்கள் பெரியவாழ்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே சூத்திரமாக பிரதிபத்தமாக சூத்திரபத்தமாக இருக்காது. சிலது குடும்ப வழக்கமாக இருக்கும். குடும்ப வழக்கமாக இருக்கிறதெல்லாம் சூத்திரத்தில் சொல்ல முடியாது. அது ஆற்றுல பெரியவாழ்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அதனால தான் இந்த கர்மாக்களுக்கெல்லாம் என்ன பேர், நீங்கள் ஆவணியாவட்டம் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல இந்த இதெல்லாம் வேதாரம்பம், அக்னிமேழை புரோகிதம்னு என்ன பண்ணுறா, 4 வேதாரம்பத்தையும் சொல்லிடுறா. யஜுர்வேதிகளாக இருந்தாக்கா அதுக்கப்புறம் பிராமணம், அந்த இதெல்லாம் இருக்குது, ஆரண்யக்கங்கள், காட்டக்கங்கள் இதெல்லாம் வருது இல்லையா. ஒவ்வொன்றுத்தினுடைய ஆரம்பத்தையும் சொல்லின்னு வரா. சொல்லின்னு ஷடங்கங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம் இதனுடைய ஆரம்பம் எல்லாமும் வரும். அதுக்கப்புறம் கல்பத்தினுடைய ஆரம்பம் வரும். கல்பத்தினுடைய ஆரம்பங்க அதாதோ தர்ச பூர்ணமாசோ வியாக்கியாஸ்யாமஹா, இது ஸ்ரௌத்து சூத்திரத்தினுடைய ஆரம்பம். நான் இப்போ சொல்கிறது யஜுர்வேதிகளுக்கு, ஆபஸ்தம்பிகளுக்கு. அத கர்மாண்யாச்சாராத்யானி கிரஹியந்தே உதகைன பூர்வபட்ச புண்ணியாகேஷு காரிய, இது கிரஹிய சூத்திரம். அத சாமயாச்சாரிகான் தர்மான் வியாக்கியாஸ்யாமஹா தர்மசூத்திரம். ஸோ தர்மசூத்திரமே என்ன ஆயிடுது, சாமயாச்சாரிகான் அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவைகள், அத கர்மாணி ஆச்சாராத் யானி கிரஹியந்தே அனுஷ்டானத்தில் இருக்கிறவைகள். அதாவது பரம்பரையாக அனுஷ்டானத்தில் இருக்கிறது. இன்றைக்கி லாவும் எப்படி இருக்குது, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு போனேன்னா சட்டம்ங்கிறது எடுத்தெடுப்புலையே எழுதுறதில்லை. சட்டம்ங்கிறது பரம்பரையாக எந்த சட்டம் நம்மளுடைய அனுஷ்டானத்தில் இருந்துட்டுருக்கோ, ஜனங்க பொதுவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சட்டமாக எழுதுகிறோம். ஸோ எடுத்தெடுப்பில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் கிடையாது. அனுஷ்டானத்தில் இருந்துட்டுருக்கு, பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இருந்துட்டுருக்கு, அதை கோடிஃபை பண்ணுறோம். ஸோ அதுதான் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். எங்கேருந்து வருது, அந்த இது ஜென்ரலாக இருக்கிறது அனுபவத்தில். அதே மாதிரி முக்கால்வாசி அனுஷ்டானங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில அனுஷ்டானங்கள் இதில் ஸ்ரௌத அனுஷ்டானம்னு சொல்லுவாள். நம்ம பூனல் போட்டுக்கும்போது என்ன பண்ணுறோம், ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித. இப்போ ஸ்ரௌத அனுஷ்டானங்கள்னு இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ரௌத அனுஷ்டானங்கள்ங்கிறதுல முழுக்க முழுக்க வைதிகமாக போயிடும். அது வேதத்தில் அத்தியனம் பண்ணது, அது எப்படி இருக்கோ அப்படி. ஸ்மார்த்த அனுஷ்டானம்னு இருக்குது பாருங்க, ஸ்ரௌத ஸ்மார்த்த. ஸ்மார்த்த அனுஷ்டானம்ங்கிறது 2 விதப்படும். அதை என்ன சொல்லுவான்னாக்க ஷாரீரகம், தெய்வீகம் அப்படின்னு 2ஆக பிரிப்பா. இப்போ சாதாரணமாக இது மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணும்போது சத்வாரிம்சத் சம்ஸ்காராகான்னு கிளாஸிஃபை பண்ணுற வழக்கம். 40 சம்ஸ்காரம், 40ன்னு இல்லை முன்ன பின்னையும் இருக்கும். சில ரிஷிகள் அதை என்ன பண்ணியிருப்பான்னா 2-3 சேர்த்து ஒன்றா சொல்லியிருப்பா, சில ரிஷிகள் பிரித்து சொல்லியிருப்பா. ஸோ அவ்வளோதான் விஷயம். அது எந்தெந்த ரிஷிகள் சேர்த்து சொல்லியிருக்கா, எந்தெந்த ரிஷிகள் எதை சேர்த்துருக்கா, எதை பிரிச்சிருக்காங்கிறது உள்ளுக்குள்ளே போய் நம்ம ரிசர்ச் பண்ணினோம்னா தெரியும். ஸோ பொதுவில் 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. 40ன்னு இந்த இதை பிரிச்சிருக்கா. ஆக்சுவலாக 40 இல்லை, அஷ்டாச்சத்வாரிம்சத் சம்ஸ்காராக. ஏன்னா இந்த 40 சம்ஸ்காரங்களுக்கு மேலே நம்மளுக்கு அஷ்டவ் ஆத்ம மாத்திர விசேஷ குணாக அப்படின்னு 8 ஆத்ம குணங்கள் வேணும்.
கடைசியில் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, கௌதமர் தான் இந்த சத்வாரிம்சத் சம்ஸ்காராகங்கிறது விசேஷமாக சொன்னவர் கௌதம தர்மசூத்திரத்தில். அதில் சொல்கிறார், யஸ்ய ஏதே சத்வாரிம்சத் சம்ஸ்காராக ந அஷ்டௌ ஆத்மகுணாக நச பிரம்மணா சாலோக்கியதாம் சாயுஜ்யதாம் கச்சதி. அவனுக்கு இந்த சம்ஸ்காரங்களுடைய பயன் கிடைக்காது. இந்த சம்ஸ்காரத்தினுடைய பயன் என்ன? 8 குணங்கள், ஆத்ம குணங்களை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சம்ஸ்காரங்கள்ங்கிறது நம்ம பண்ணினோம்னாக்க, நீலகண்ட தீட்சிதர் சொன்னார் பாருங்கோ, உபநயன விவாகம் உற்சவைக பிரதானம்னு. அந்த மாதிரி டாம்பிகமாக ஊர் உலகத்துக்கு நம்மளுடைய பணத்தினுடைய பெருமையை காட்டுறதுக்காக மட்டும் நின்னதாக ஆயிடுமே ஒழிய, எதுக்காக பண்ணுறோமோ அதுக்காக இல்லாமல் போயிடும். அந்த சம்ஸ்காரம்ங்கிறது என்ன? செம்மைப்படுத்துதல்னு சொன்னோம் பார்த்தீங்களோ, அந்த மாதிரி ஆத்ம குணத்தை டெவலப் பண்ணிக்கணும். அது என்ன ஆத்ம குணம், என்ன எதுங்கிறத வரும்போது பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த டெவலப் பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னார், எல்லாமே ஒரு இது ஒன்று வேணும். அது பேர் என்ன? கோல் ஒன்று லைஃப்பில் இருக்கணும். அந்த கோல் நம்மளுக்கு வேதாந்தம் கொடுக்கறது. வேதாந்தம் கோலை கொடுக்கறது. நம்ம என்ன பண்ணுறோம்? மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஸோ எந்த கர்மாவை பண்ணுறதா இருந்தாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பகவத் பிரீத்திக்காக நான் இந்த கர்மாவை பண்ணுறேன். எங்கிட்ட சேர்ந்து இருக்கிற பாபங்கள் அத்தனையும் போகணும். எங்கிட்ட இருக்கிற பாபம் அத்தனையும் போகணும். அந்த பாபத்தை போக்கி ஈஸ்வர பிரீத்தி எனக்கு கிடைக்கட்டும். இது ஒரு கோல். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்குன்னா, விசிஷ்டாத்வைத்தில் என்ன சொஸ்மை சொப்ரீதியே அந்த மாதிரி, இல்லை மாத்வாள்லாம் அவள் ஈஸ்வர தத்துவத்தையும் ஜீவ தத்துவத்தையும், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோலை சொல்லுவாள். ஸோ அந்த சம்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி சங்கல்பம் வரப்போகிறது. அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது அத்தனையும் அமைய போகிறது. அந்த சங்கல்பங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சங்கல்பம் தான் நம்மளை மாற்றுறது. மைண்டு இருக்கு இல்லையா, மைண்டில் என்ன தாட் இருக்கோ அந்த தாட் மாற்றுறது. அதனால் சங்கல்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பத்தை என்ன பண்ணுறோம்? ஈஸ்வர பிரீத்திங்கிறது வேணுங்கிறோம். அந்த ஈஸ்வர பிரீத்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நிஷ்காம கர்மானுஷ்டானம் அப்படிங்கிறத அத்வைதத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். நிஷ்காம கஷாயே கர்மபி பக்வே, அதாவது இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி 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 மனசில் இருக்கிற கஷாயங்கள்னாக்க ஆசைகள், அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அட்டாச்மெண்ட், அதெல்லாம் பக்வே. அது பக்குவம்னா என்ன ஆகிடுது? அந்த கர்மாக்கள்லாம், அந்த ஆசைகள்லாம், அந்த அட்டாச்மெண்ட்டெல்லாம் குறையும் போது, கஷாயம் மனசில் இருக்கிற அழுக்கானது குறையிற போது, அதுக்கப்புறம் மனசு நிர்மலமாயிட்ட போது நம்ம என்ன பண்ணுறோம்? தத்தோ ஞானம், நம்ம மனசானது ஞானத்துக்கு தயாராக இருக்குது. அந்த ஞானத்துக்கு தயாராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸ்வராராதனம் வழியாக அது பண்ணணும். ஈஸ்வராராதனம் வழியாக பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த கர்மாக்களையும் முக்கியம். கர்மாக்கள்னால் இந்த சம்ஸ்காரங்களையும் முக்கியம்னார். அந்த சம்ஸ்காரங்கள் வழியாக தயாராகும் பொழுது நம்மளுக்கு அசைக்க திருப்ப முடியாத ஒரு பக்தி வரும். அதனால் ஈஸ்வராராதனம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னார். அதில் எப்படி இருக்குன்னாக்க, அப்பா மனைவிக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம், அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்காக அந்த தாய்க்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரம், அப்புறம் அப்பா அந்த குழந்தைக்கே பண்ணக்கூடிய சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், பிரிட்ஜ் மாதிரி. அந்த குழந்தை தனக்கு தானாகவும் பண்ணிக்கலாம், இல்லை தந்தையோட உதவியோடையும் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த குழந்தை தானும் மனைவியுமா, மனைவிக்கு பண்ணி வைக்கிறது, தானும் சேர்ந்து தனக்கும் பண்ணி வைக்கிறது. இது வரைக்கும் அவள் 2 பேரும் சரீர லெவலில் பண்ணிக்கக்கூடியது. அப்புறம் இவள் 2 பேரும் சேர்ந்து ஈஸ்வர ஆராதனமாக பண்ணுறது. ஸோ அப்போ ஈஸ்வர ஆராதனமாக பண்ணுறதுங்கிறது 22 இல்லை அது என்ன 24, அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்தந்த இவர் ரிஷிகள் எப்படி கணக்கு பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி. ஸோ முதல்ல ஒரு 14 இல்லை 18 வரைக்கும் சாரீரக சம்ஸ்காரங்கள், கடைசி 21 நிச்சயமாக தெய்வீக சம்ஸ்காரங்கள். அந்த நடுவில் 15லேருந்து 18 வரைக்கும் சில சமயம் இப்படியும் அப்படியுமா இருக்கும். ஏன்னா ரிஷிகளை பொறுத்து மாறும். அது ஏன் மாறுங்கிறத அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். முதல்ல இந்த சம்ஸ்காரங்களை வரிசைப்படுத்திடுறேன், அப்புறம் சொல்கிறேன். முதல்ல தாய்க்கு தந்தை 3 சம்ஸ்காரங்கள்.
கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் அப்படின்னு 3 சம்ஸ்காரம். இதில் கர்ப்பாதானம் அப்படிங்கிறது அந்த இது இருக்குது பாருங்கோ, அந்த தாயை சுத்திப்படுத்துகிற சம்ஸ்காரம். பிறக்க போகிற குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும், நல்ல புத்தியோட நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுற சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். இந்த கர்ப்பாதானத்துக்குள்ளேயே சில ரிஷிகள் நிஷேகம், ரித்துசங்கமனம்னு 2 எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கா வைகானசர். அதை 2 எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அதை கணக்கு பண்ணேன்னா அது 3 ஆகிடும். 3 ஆகிடுன்னா பின்னாடி வந்து அது 1 போயிடும். அங்கே 19 15லேருந்து 18ன்னு சொன்ன பாருங்க, அது 18 மட்டும் 1 வந்து நின்றுடும். ஏன்னா இங்கே 2 எக்ஸ்ட்ராவாக போயிடுது இல்லையா? ஸோ அதனால் அங்கே 2 குறையும். அந்த மாதிரி அதான் இதில் சிலது எக்ஸ்ட்ராவாகும், அங்கே குறையும். சிலது இங்கே குறைஞ்சதுன்னா அங்கே எக்ஸ்ட்ராவாகும். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிஷேகாதி ஸ்மசானாந்தம், அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஔர்துவதேகிகம், அதாவது இந்த சரீரத்தை கொண்டு போய் ஹோமம் பண்ணுற வரைக்கும் நெருப்பில் போட்டு எரிக்கல, சுடுகாட்டில் கொண்டு போய் போடலை. எந்த ஆகுதி, எந்த அக்னி சாட்சியாக இவன் ஹோமம் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த அக்னியில் இவனுடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஆகுதியாக கொடுக்குறோம். சாதாரணமாக ஆற்றுல நெய்யை எடுத்து அக்னியில் விடுறோம், சரீரத்தை தூக்கி விட முடியாது. அதனால அக்னியை தூக்கி சரீரத்தை மேலே விடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ புருஷாகுதிர் ஹஸ்ய பிரியத்தமேது விஜ்ஞாயத்தேன்னு, அதனால் இது முக்கியமான ஆகுதியாக அதை சொல்லியிருக்கு. அதனால் அது ஆகுதி, அது ஹோமம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா ஏதாவது டிஸ்போசல் இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் த டிஸ்போசல் ஆஃப் டெட், இட் இஸ் அன் ஆகுதி. 2 பேரும், அதுவும் பித்ருமாத்திருக்களுடைய இது இருக்குது பாருங்கோ, அது ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் பித்ருமாத்திருக்களுடைய இது இருக்குது பற்றில, அவளுடைய கர்மா என்னைக்கு பண்ணுறோமோ அந்த பண்ணுற அன்னைக்கு கிட்டத்தட்ட 80,000 சூரிய கிரகணத்தினுடைய இது புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அது விசேஷமாக சொல்லியிருக்கு. அது ரொம்ப விசேஷமானது. எவ்வளோ பேருக்கு கிடைக்காமையே இருக்காது இல்லையா? எங்கேயோ வெளியூரில் போய் நிற்கிறான், அவள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்க முடியல, போக முடியல, யாரோ பண்ணுறா, எவ்வளோ நடக்கிறது. இப்போ கொரோனாவில் மாட்டின்றவாளுக்கு தர்ப்பசம்ஸ்காரம் தான் நடந்தது இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சு தான் இருக்கணும். அது இருக்கட்டும். ஸோ இப்போ கர்ப்பாதானம், அதுக்கு அடுத்தது பும்சவனம். பும்சவனம்ங்கிறது ஒரு நல்ல மேலே வந்து நம்மளுடைய லைனை கண்டினியூ பண்ணுறதுக்கு நல்ல புள்ள குழந்தை கிடைக்கணுமேன்ட்டு. சீமந்தோன்னயனம், சீமந்தம்ங்கிறது இந்த குழந்தையினுடைய இது இருக்குது பாருங்கோ, அந்த 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 பிரம்மசக்தி இந்த குழந்தைக்கு உள்ள, அதாவது கர்ப்பத்துக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை. இதுக்குள்ளெல்லாம் நான் டீட்டெயில்டாக போகல. இப்போ அந்த சீமந்தத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். சீமந்தத்தில் வந்து என்ன ஆகுனாக்கா, கடைசியில் அதாவது சீமந்தம் முடியும் போது வீணாவாதினோ காயதகா அப்படின்ட்டு அந்த இடத்துல வீணையை வாசிக்க சொல்லி அந்த இவ இருக்கா பாருங்கோ, பிள்ளையாண்டு இருக்கிற பொம்பளை, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடி, அவளை வந்து நல்ல வீணையை வாசிக்க சொல்லி நல்ல பாட்டை கேட்க சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த நல்ல பாட்டுகள், நல்ல மியூசிக், நல்ல விஷயங்கள்லாம் அந்த குழந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த குழந்தைய நல்ல ஒரு இதோட நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோடு வெளியில் வர வைக்கும் அப்படிங்கிறதாக. அபிமன்யு கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பிரகலாதன் கதையெல்லாம் தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, நம்பூர் நதியோட பேரை சொல்லி நம்பூர் ராஜாவோட பேரையும் சொல்லணும்னு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தில் ராஜாவோட பேரையும் நதியோட பேரையும் சொல்லணுன்ட்டு. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும்போதே நாட்டுப்பற்றோடு பிறக்கணும். ஸோ நம்ம நாட்டில் அட்டாச்மெண்ட் இருக்கணும், நாட்டு மேலே அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதாக. அதுவும் அந்த வீணையில் வந்து ஏதோ இல்லை, இந்த மந்திரங்களை அந்த இவாள்லாம் பிராமணாலாம் சொல்லணும், அதை அந்த ஸ்திரீ கேட்கணும், அதையும் வாசிக்கணுங்கிறதாக இது வரைக்கும் இருக்குது. இதுக்கடுத்து ஜாதகர்மான்னு ஒரு கர்மா. உண்மையில் இந்த ஜாதகர்மாங்கிறது எப்படி இருக்குன்னாக்க, அந்த காலத்தில் அந்த அப்பா இருக்கான் பாருங்கோ, அவன் வந்து அந்த பிரசவ ரூமுக்குள்ளே லேபர் வார்டுன்னு சொல்கிறேன் பாருங்கோ, லேபர் வார்டுக்குள்ளே அவன் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் யாவன் ந சித்தியத்தே நாளம் தாவத் நாப்னோதி சூதகம், எது வரைக்கும் தொப்புள் கொடி அறுக்கல்லையோ அது வரைக்கும் தீட்டு கிடையாது. அதுக்குள்ளே இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுற காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிடலான் இருக்குது. அப்போ அவன் அந்த உள்ளுக்குள்ளே இருந்தால் தானே நடக்கும். அவனே எல்லாத்தையும் வாங்கி, குழந்தைய வாங்கி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். நடுவில் அது ஏதாவது காரணங்களால் அது பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம், அந்த வழக்கம் விட்டு போயிருந்துருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே இருந்திருந்தான்னாக்க அவளும் குழந்தையும் படுற பாடு இவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுங்கோ, அப்புறம் டைவர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணமே அவனுக்கு தோணாமல் போயின்னு இருந்திருக்கும். தானாக அட்டாச்மெண்ட் குழந்தை பேர்லேயும் அவள் பேர்லேயும் டெவலப் ஆகிருக்கலாம். ஏதோ நம்மளுக்கு காலங்கள் டெவலப் ஆகுது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறுத்தி திக்கில் இது காதம்பரியில்
இந்த சந்திராபீடன் பிறக்கும் பொழுது அந்த ராஜா இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ராஜாவுக்கு சந்திராபீடன் அவன் பிறக்கிற சமயத்தில் எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான், தாராபீடன்ற ராஜாவுக்கு எப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கிறத பியூட்டிஃபுல்லாக வர்ணிக்கிறான். வர்ணிக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், நிருதி திக்கில் என்ன பண்ணணுன்னாக்க, அந்த இடம் எப்போவுமே நிருதி திக்கு மேடாக இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னோம்னாக்க, வெண்கடுகு அரிசி, நொய், வெறும் அரிசி இல்லை, அரிசி மாவு இல்லை நொய், அதில் வெண்கடுகு, அதில் புகையை போட்டு அந்த நெருப்பில் இருக்கிற புகையை வீடு முழுக்க அந்த ரூம் முழுக்க காட்டி, இப்போ நம்ம இது சொல்கிறோம்ல ஸ்டெரிலைஸ் பண்ணுற மாதிரி அந்த ரூமை கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஸ்டெரிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து இந்த பொண்ணை அழிச்சுன்னு போய் அங்கே விடணும். பிரசவம் நடக்கிறது. பிரசவம் நடந்தவுடனே எல்லா விஷயங்களும் அதில் என்னென்ன இருக்குன்னு இருக்குது. அபிமந்திரணம், அபிமர்சனம், அப்புறம் உபஸ்தாதானம், மாதுரங்கே நிதானம், உதகும்ப நிதானம் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த இதெல்லாம் சொல்லின்னு வரார். எல்லாத்தையும் சொல்லின்னு வந்துட்டு நான் பிரயோகங்களுக்குள்ளே போல சில 1-2 விஷயங்கள் காவியத்தில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல கடைசியில் பலீகரண ஹோமம்னு ஒன்று இருக்குது. அந்த ரூம் வாசலில் என்ன பண்ணணுன்னாக்கா, சூத்திகா அக்னின்னு ஒரு அக்னியை தணலை ரெடியாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சூத்திகா அக்னியில் என்ன பண்ணணுன்னா, குந்தி உட்காந்துட்டு இந்த 2 விரல், அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், இந்த 3 விரலால் வெண்கடுகு தவிடு, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை எடுத்து, சில அசுரால்லாம் இருக்கா, அந்த அசுரால் குழந்தையை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணணும். அதை ஹோமம் பண்ணிவிட்டு பலீகரண ஹோமம், இந்த புகை இருந்ததுன்னா இந்த மந்திரத்தினால வந்த புகை அசுராலை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சாதாரணமாக ஹோமம், ஜாதகர்மாவில் பண்ணுற ஹோமம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாருங்கிறது தான் முக்கியம். அடுத்தது யார் அந்த ரூமுக்குள்ளே போகிறாளோ, ஏன்னா இப்போ என்ன பண்ணுவா, நடக்காயம் அங்காயம்னு சொல்லிட்டு அவளுக்கு பத்தியம் போடுறதுக்கு, இது குழந்தைய தூக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் உள்ளே போனோம் இல்லையா. அந்த மாதிரி யார் அந்த ஸ்திரீயோ அந்த குழந்தையோ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறாளோ, அவள்கிட்ட இவன் இருக்கானே, இந்த குழந்தையோட அப்பா சக்கு சாஸ்தி ஆபஸ்தம்பர் சொல்கிறார், அவன் ஆர்டர் பண்ணணுமா, பிரவிஷ்டே அக்னிம் தூஷ்ணீம் அக்னாவாவ பதேதி. யார் யாரெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் உள்ள நுழையிறோளோ, நுழையும் போதெல்லாம் தூஷ்ணீம், நான் மந்திரவத்தா ஹோமம் பண்ணிட்டேன், நீங்கள் தூஷ்ணீம் மௌனமாக அக்னியில் இந்த வெண்கடுகையும் தவிடியும் போட்டு புகையை போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்கோ அப்படின்னு ஆர்டர் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் உள்ள புகையை போட்டுட்டு போகிறாளான்னு பார்க்கணும் அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொன்னால், இது ஆபஸ்தம்பர் கிரகிய சூத்திரத்தில் சொல்லியிருக்கிற சூத்திரம் பிரயோகம். அடுத்த ஸ்டெப்பு காதம்பரிக்கு போவோம். காதம்பரியில் தாராபீடனுக்கு குழந்தை சந்திராபீடன் பிறந்திருக்கான். சந்திராபீடனை தாராபீடனும் வைசம்பாயனும் உள்ளே போய் பார்க்க போகிறான். பார்க்கும்போது என்ன பண்ணுறான், அம்பஹா பாவகம்ச ஸ்பிருஷ்டுவா விவேச, 2 பேர் என்ன பண்ணாங்க, தண்ணியில் கையலம்பிண்டு நெருப்பில் கையை காமிச்சு கையை சூடு பண்ணிட்டு, அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே இல்லை எங்கேயாவது போனோம்னாக்க சாப்பிட்டா விட்டு சூடாக எங்கேயோ ஒரு மிஷின்லேருந்து காற்று வருது, அந்த காற்றுல கையை காமிச்சு நம்ம கையை காய வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் துணியில் தொடச்சிக்காம அலம்பிண்டு அதை நெருப்பில் தணலில் காமிச்சு அந்த சூட்டில் கையை காய வச்சுட்டு, யார், ராஜாவும் மந்திரியும் தாராபீடனும் வைசம்பாயனும் அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே போனாங்க. வியாக்கியாத்தா எழுதுகிறார், பாலக நிரீக்ஷனே தோஷ நிவாரக மேத்தது, குழந்தைய பார்க்கறதுல தோஷத்தை போக்குறதுக்காக இது. அப்போ அந்த இடத்துல ஆபஸ்தம்பர் சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கார், இந்த இடத்துல காதம்பரியில் ஸ்ரீகர்ஷன் என்ன பிரயோகத்தை காட்டுறார், அந்த பிரயோகத்துக்கான வியாக்கியாத்தா ராமச்சந்திரன் குணச்சந்திரன் அப்படிங்கிற 2 வியாக்கியாத்தாக்களும் அதுக்கு எப்படி வியாக்கியானம் காட்டுறா, எல்லாத்துலேயும் ஒரு கண்டினியூட்டி. இப்போ நம்ம இந்த ஜாதகர்ம பிரயோகம் இருக்குது பாருங்கோ, அந்த பிரயோகத்தில் ஒரு கண்டினியூட்டியை பார்க்கலாமா இல்லையா. அந்த பிரயோகத்தினுடைய கண்டினியூட்டியானது எப்படி நம்ம இந்த நம்மளுடைய ஹைஜீன், அதோட இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க, குழந்தையோட மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, அந்த குழந்தை
அந்த இது பாலாரிஷ்டம்னு சொல்லுவா. சின்ன குழந்தையா சிசுவாக இருக்கும்போது அது பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது பாருங்க. நம்ம போகும்போது ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குழந்தை, இன்னும் அதுக்கு இம்யூனிட்டி ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. சட்டுன்னு வெளியிலேருந்து யாராவது போய் டக்குன்னு தூக்கினாள்னாக்க வெளியில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ்ன்னு நம்ம பேர் சொல்லியிருக்கோம். ஏதாவது இவ என்ன சொன்னா, அதுக்கு தோஷம் அப்படின்னு பேர் சொன்னான். தோஷ நிவாரகம், அந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம தோஷம்னா ஏதோ கண் திருஷ்டி அப்படி இப்படின்னு நினச்சின்னு போயிட்டோம். எல்லா விதமான தடைகளும் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கும் இப்போ அதெல்லாம் மாறி போயிடுது. இப்போ கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டல்லையே டெலிவரிலாம் ஆகிடுது. இந்த ரூமில் டெலிவரி இருக்கும்போது தெரியும், நல்ல பசுஞ்சாணி என்ன பண்ணியிருப்பான்னா அந்த 2 ரூம் வாசலையும் வரட்டி மாதிரி தட்டி வச்சுட்டு அதில் அருகம்புல் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கோ, இந்த அருகம்புல் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒட்டி வைப்பான் அந்த இதெல்லாம். அதே தான் சொல்கிறார் அவர். இதையும் எழுதுகிறார் ஸ்ரீஹர்ஷன் அந்த இதில், கோமயீபிகி கூர்பாச குசும லேசைகி லாஞ்சிதாபிகி. கோமயீபிகி அதாவது பசுஞ்சாணத்தினால லாஞ்சிதாபிகி அடையாளம் இடப்பட்டிருக்கு. கூர்பாச குசும லேசைகி இந்த அருகம்புல் அதுக்கப்புறம் இந்த தூர்வா அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கோ, எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் ஒட்டி என்ன பண்ணியிருக்கா அவள் வந்து அந்த இடத்துல அதாவது புறத்தியார் உள்ளே போயிடக்கூடாது. யாரும் சட்டுன்னு இது இந்த ரூம் தானே நம்ம போய் பார்க்கலான்னு போயிடக்கூடாது. இந்த மாதிரி பசுஞ்சாணி அருகம்புல்லெல்லாம் பார்த்த உடனே இது வந்து ஏதோ நம்ம பார்த்து வெயிட் பண்ணி போனோமா வேண்டாமான்னு யோசிச்சு போனோம். ஸோ புறத்தையாருக்கும் தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லாஞ்சிதாபிகி அப்படிங்கிற மாதிரி இதை அடையாளம் பண்ணியிருக்கா. நீங்கள் பாகவதத்தில் பார்த்தேன்னாக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் 6ஆம் நாள் சஷ்டி தேவதைன்னு பேர். இப்போவும் குழந்தை பிறக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படின்னு. சஷ்டி தேவதை குழந்தைக்கு வந்து அதிதேவதையாக கன்சிடர் பண்ணுறா. அதனால தான் 6ஆம் நாள் வந்து காப்பு போடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அது கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் நடக்கும்னு வச்சுங்கோ, ஏதாவது நடக்கும், ஆனால் எப்படி வேணாலும் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறார், யாரோ அசுரம் வந்து அந்த ரிஷி சாந்திமணி அவருடைய குழந்தைய எடுத்துன்னு போயிட போகிறான்னு எடுத்துன்னு போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக அவள் உருவின கத்தியோடு நின்று அவள் வந்து இது பண்ணுறான்னு பாகவதத்தில் அந்த வர்ணனை வருது. பட் அது இருக்கட்டும், அந்த 6ஆம் நாள் அது இருக்குது, மனசா தேவின்னும் பேர், அது இருக்குங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் பாகவதத்தை எடுத்தேன். பட் அதில் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறார். அதாவது ஜன்மதா பஞ்சமம் தாரம் யாத்தே சந்திரம் சிசும் பிதா. ஜன்மதா பஞ்சமம் தாரம், பிறந்ததுலேருந்து 5ஆவது நட்சத்திரத்துக்கு சந்திரன் போன போது பூஷயேத் பூஷணைகி, அவன் என்ன பண்ணணும், பூஷணைகி பூஷயேத், அந்த குழந்தைய வந்து பூஷணைகி அலங்காரங்கள்னாலே பூஷயேத் அலங்கரிக்கணும். என்ன பூஷணைகி அப்படின்னார், பஞ்சாயுத சமன்விதைகி, 5 ஆயுதங்களுடன் கூடின பூஷணைகி பூஷயேத். நம்ம இந்த ஐம்படைத்தாளி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். விஷ்ணுவோட பஞ்சாயுதம் இருக்குது பாருங்கோ, அந்த இப்போ நீங்கள் இதெல்லாம் போனேன்னு தெரியும், நகை கடைக்கெல்லாம் போனேன்னாக்க அந்த பஞ்சாயத்தை போட்டு நாய்க்காசு இந்த பஞ்சாயுதம் அதெல்லாம் இருக்குது பாருங்கோ, அதெல்லாம் அடித்து வச்சுருப்பா. அதெல்லாம் அருணாக்கேரில் அதோட தொப்புள் கொடி விழுந்துருத்துனாக்க அந்த தொப்புள் கொடி என்ன பண்ணியிருப்பான்னாக்கா இதில் இன்றைக்கி அந்த தொப்புள் கொடி வந்து என்ன பண்ணியிருக்கா ஸ்டெம் தெராப்பி அப்படின்னு இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த தொப்புள் கொடியை வந்து தாயத்தில் அந்த வெள்ளி தாயத்திற்கோ வெள்ளி தாயத்தோ தங்க தாயத்தையோ அதுக்குள்ளே அதை அடைச்சிவிட்டு அதை அதையும் அருணாக்கேரில் கோத்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பா அந்த குழந்தைக்கு ரட்சையாக, அந்த குழந்தையோட ஸ்டெம் அந்த குழந்தையோடு இருந்தால் அது அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது நம்மளுக்கு இப்போ மறந்து போயிடுது. பட் ஏதோ ஸ்டெம் தெராப்பிக்கு அதை உபயோகப்படுத்தினாங்கிற அளவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை உபயோகப்படுத்தியிருக்காங்கிறது வரைக்கும். somehow that this was maintained இல்லையா. ஸோ தட் வாஸ் அதாவது சம்ஸ்காரம் மாதிரி, சம்ஸ்காரத்தில் ஒரு ரிச்சுவல் மாதிரி இருந்திருக்கு, ஆனால் அது கண்டினியூ ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து தமிழ் இலக்கியங்கள்லேயும் இதை சொல்லியிருக்கா. இதை தமிழ் இலக்கியங்களில் எங்கே சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கோ, வாழ்வியல் சடங்குகள், இந்த லைஃப் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லி, லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது நெறிப்படுத்துறது, எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணி எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறதுக்காக வந்தது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தை பிறந்த உடனே இப்போ நம்ம அந்த குளிப்பாட்டுறதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்நானம், நெய் நீராடல் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கா.
நெய் நீராடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதுக்கும் அவள் பேர் சொல்கிறா ஐயவி அப்பல். நெய் நீராடல். நெய் நீராடல் எப்படின்னா ஐயவி அப்பல். ஐயவின்னா என்ன அர்த்தம்னா வெண்கடுகு. ஸோ வெண்கடுகையும் வேப்பலையும் நான் இப்போ இது சொன்னேன், அந்த சாணியில் இது பண்ணும்போது அருகம்புல்னு சொன்னேன், அதில் வேப்பலையும். ஸோ இந்த நல்ல இது இருக்குது பாருங்கோ, தண்ணியில் வேப்பலையும் வெண்கடுகையும் சேர்த்து, அந்த வேப்பலையும் வெண்கடுகும் சேர்த்த தண்ணியில் இந்த ஸ்திரீ இருக்காளே அவளையும் இந்த குழந்தையும் குளிப்பாட்டணும். ஸோ இந்த வெண்கடுகுக்கு, இந்த குழந்தைக்கு இந்த வெண்கடுகுனுடைய அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கோ, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லா இதுலேயும் நம்மளை அப்ளை பண்ணியிருக்கா. ஸோ ஐயவி அப்பல் அப்படின்னு இதுக்கு பேர். இதோட அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு சில சம்ஸ்காரங்களை சொன்னேன். அதாவது கர்ப்பாதானம், பும்சவனம் அண்டு சீமந்தம், இது மூணும் ப்ரீ நேட்டல் செரிமனின்னு பேர். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. குழந்தை பிறந்த உடனே பண்ணுறது ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம். இந்த 5ம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். ஜாதகர்மா குழந்தை பிறந்த உடனேயே, இப்போ 11ஆம் நாள் பண்ணுறோம். நாமகரணம் அதுவும் 11ஆம் நாள். சௌளம் அன்னப்பிராசனம் 6ஆம் மாதம். சௌளம் 3வது வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் உபநயனம் 7வது வயசில். ஸோ இந்த 5 இதுவும் நடக்கிறது. இப்போ 5 3 8 ஆகிடுது இல்லையா? அப்புறம் வேதவிரதங்கள்னு பேர். சத்வாரி வேதவிரதானி அப்படின்னு சொல்லியிருக்கார். 4 வேதவிரதங்கள். இது எல்லாமே சாமவேதிகளுக்கும் 4 வேதவிரதம்னு சொல்லியிருக்கார். யஜுர்வேதிகளுக்கும் 4 வேதவிரதம்னு சொல்லியிருக்கார். ரிக்வேதிகளுக்கு அஷ்டவிரதங்கள்னு சொல்லியிருக்கார். அவளுக்கு மகாநாம்னி விரதம், உபனிஷத் விரதம், அதுக்கப்புறம் கோதானம் அப்படின்னு பல விரதங்கள்லாம் உண்டு. நம்மளுக்கும் ஆபஸ்தம்பர் கோதானம்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் அதை இந்த லிஸ்ட்டில் சொல்லலை, அப்படியே நடுவில் விட்டுட்டார். ஸோ இப்போ இந்த விரதங்கள்லாம். ஸோ இப்போ என்ன ஆகிடுது? சத்வாரி வேதவிரதங்கள். வேதவிரதங்கள் முடிஞ்ச உடனே ஸ்நானம். ஸ்நானம்னா சமாவர்த்தனம். சமாவர்த்தனம்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வருது. இப்போ நானும் ஞாபகம் வச்சுங்கோ, ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், சத்வாரி வேதவிரதங்கள். இந்த 9ம் அப்பா பிள்ளைக்கு பண்ணி வைக்கிறது. முதல் 3ம் தாய்க்கு, பிள்ளைக்காக தாய்க்கு பண்ணி வைக்கிறது. இந்த இதுவும் பிள்ளைக்காக பண்ணி வைக்கிறது. ஸ்நானம் அப்படிங்கிறது பைய தானாகவேவும் பண்ணிக்கலாம், இல்லை அப்பாவும் பண்ணி வைக்கலாம். ஸ்நானம்னா சமாவர்த்தனம். சமாவர்த்தனத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சமாவர்த்தனம்னா காசி யாத்திரை. அதுதான். அந்த காசி யாத்திரை போகும்போது அவனை யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஹீ ஹஸ் காட் த ரைட் ஆஃப் என்ன சொல்கிறது ப்ரீசிடென்ஸ் இந்த ரோல். அதுக்கப்புறம் சகதர்மணி சம்யோகா கல்யாணம். கல்யாணங்கிறது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் என்ன ஆகிடுது? சாரீரக சம்ஸ்காரங்கள். கல்யாணம் பண்ணிக்கும்போது என்ன பண்ணுறான்? நாங்கள் நல்ல மழைக்காகவும் எல்லாருடைய சமிருத்திக்காகவும் யாக யஜ்ஞங்கள் பண்ணி தேவதைகளை பிரீத்தி பண்ணணும். அதோட பிரஜாச்ச உத்பாதயித்தவியாக, அதுக்காக 2 பேருமா சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ இது இவா 2 பேருமா சேர்ந்து பண்ணுறது. இந்த மாதிரி யார் யார் எங்கெங்கே பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது முக்கியமாக ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. அந்த சம்ஸ்காரத்தை நம்ம எல்லாருக்கும் கேட்டிருப்போமான்னு கூட தெரியாது. வைஸ்வதேவம்னு பேர். பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவாள். அதாவது என்னன்னாக்க, நம்ம சில காரியங்கள் செய்யும்போது, ஆற்றுல சமைக்கும்போது முன்னாடி பழங்கால சமையல், புதுகால சமையலாக இருந்தாலும் அதில் மாறலை, கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும். அதாவது சுள்ளி, கண்டினி, பேஷினி, உதகும்பம், மார்ஜனம் அப்படின்னு சமையலில் வீட்டுக்குள்ளே 5 வேலை நடக்கிறது. மார்ஜனம்னா தரையை பெருக்கிறோம். பெருக்கும்போது சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் செத்து போகலாம். உதகும்பம்னா தண்ணி சுட வைக்கிறோம். சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், தண்ணிக்குள்ளே இருக்கிற இன்செக்ட்ஸ் செத்து போகலாம். கண்டினி அருவாமனையில் நறுக்கிறோம், கரிகைக்குள்ளே இருக்கிற பூச்சிகள் போகலாம். அப்புறம் பேஷினி, அதாவது இந்த கல்லோரல் இதெல்லாம். அதுக்கப்புறம் சுள்ளி, அடுப்பில் அந்த காலத்தில் விரட்டி விறகு அடுப்பில் ஏற்றுறது எல்லாமே. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் ஹிம்சை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஹிம்சை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஹிம்சையை மினிமமாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம், அவாய்ட் பண்ண முடியாது. ஹிம்சையை அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்னார். அதுக்காக பிரார்த்தனை பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம்.
இந்த பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது அந்த இது இருக்குது பாருங்கோ, அந்த ஹிம்சைக்காக நம்ம பண்ணுற பிரார்த்தனை மன்னிப்பு தான் அது. ஸோ இந்த ஹிம்சைகள்லாம் எதுவும் நடக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹிம்சைக்கே நம்ம மன்னிச்சுக்கோ அப்படின்னு. கார்த்தால வாயசை பின்ன காக்கைக்கு போடுறோம், காக்காய்க்கு மட்டும்தான் சாப்பாடுங்கிறது கிடையாது. சாயங்காலம் சுவானபலி, கார்த்தால வாயச பலி, சாயங்காலம் சுவானபலி. சாயங்காலம் நாய்க்கு போடணும், போட்டுட்டு தான் சாப்பாடு. 2 வேளையும் சாப்பாடு உண்டு, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கார். என்றைக்கு ஏகாதசியோ அன்றைக்கி ஜலத்தால் தர்ப்பணமாக பண்ணிடலாம், இல்லை அன்றைக்கி சரி போனால் போட்டு லீவ் விட்ரு அப்படின்ட்டார், சாப்பிட்லையோன்னோ அப்படின்ட்டு. அது நம்ம சௌரியத்தை பொறுத்தது. ஏகாதசியில் நம்ம சாப்பிடாமல் இருந்தால், சாப்பிட்டோம்னா பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இது என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க அன்ன சம்ஸ்காரம். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு சுத்தமானதாக இருக்கணும், அந்த சாப்பாடு நம்மளுக்குள்ளே சுத்தமானதாக போய் நிற்கணும்னு ஒவ்வொன்றுத்துக்குமே சம்ஸ்காரம். அதுக்கு மேலே நிற்கிறது பாக்க யஜ்யங்கள், ஹவிர் யஜ்யங்கள்னு தேவதைகளை எப்படி நம்ம ஸ்தவனம் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது மேலே விஷயங்கள் சொல்லியிருக்கு. அது ஒரு மகா விஷயம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாரீரக சம்ஸ்காரங்கள்லாம் எது எது அப்படிங்கிறத சொன்னேன். இதை சில ரிஷிகள் வெவ்வேறு விதமாக பிரிச்சிருக்கா. இப்போ நான் சொன்னது கௌதம தர்ம சூத்திரத்தில் அவர் போட்டு கொடுத்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு பிரகாரம் எடுத்து சொல்லியிருக்கேன். அதில் ஆபஸ்தம்பர் ஜாத கர்மாவை எப்படி சொல்லியிருக்காருங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொன்று சொல்ல போனேன்னாக்கா நாமகரணம்னு ஒன்று இருக்கும். இப்போ இன்னி தேதியில் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என் பேர் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்குது. சில பேர் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன், சில பேர் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தின்னு அவள் இஷ்டத்துக்கு போட்டுடுறா. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், படிக்க தெரியாது. கம்ப்யூட்டர் அது என் பேரே இல்லைன்னும், அதாவது பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஒன்றா படிக்காது, அது 2த்தையும் ரிஜெக்ட் பண்ணும். 2த்தையும் நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண வேண்டி வரும், ஒவ்வொன்றுத்தையும் திருத்தின்னு இருக்க வேண்டியிருக்கு. போஸ்ட்மேன் வரும்போது என்னுடைய ஃபஸ்ட் நேம் எதுன்னு அவனுக்கு தெரியாமல் அவன் முழிப்பான். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதனால தான் அவன் என்ன சொன்னான்னாக்கா பேர் வைக்கும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குது பாருங்கோ, அது கோஷமாக, அதாவது வாய்ஸ்டு கான்சனண்ட்டாக இருக்கப்படாது, லாங் லெட்டராக இருக்கப்படாது. இப்போ வசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். வசுதேவன் பேர் வச்சா பிள்ளைக்கு வாசுதேவன் பேர் வைக்கலாம், பிள்ளைக்கு வாசுதேவன் பேர் வைக்கப்படாது. அதே மாதிரி தசரதன் பிள்ளைக்கு தாசரதின்னு பேர் வைக்கலாம். ரகு, அதாவது அது டெரிவேட்டிவாக அப்பாவோட பேர் பிள்ளைக்கு அப்பாவோட பேருங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இதிலெல்லாம் போனேன்னாக்கா, நீங்கள் மிடில் ஈஸ்ட்டு அங்கெல்லாம் போனேன்னா பென் அப்படின்னு வரும், அபு பென் ஆடம் அப்படின்னு இருக்கும். அபு அப்படின்னா என்ன அர்த்தம், பென் சன் ஆஃப் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நம்மக்கிட்ட இந்த சன் ஆஃப்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய முதல் எழுத்துலேயே அந்த வார்த்தை வருது. இதெல்லாம் எப்படி வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய நாமகரணத்தில் இருக்குது. நம்ம என்னமோ எல்லாத்தையும் ரிச்சுவல்னு நினச்சிட்டு அது எப்படி டே டு டே அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு விதத்தில் எப்படி அகாமடேட் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத தான் பார்த்துக்கணும். இதை தவிர சின்னதாக நிறைய சம்ஸ்காரங்கள் உண்டு. கர்ணவேதனம், காது குத்துறது, கோவிலில் போய் காது குத்துவோம், ஆற்று வாசப்படியில் வச்சுன்னு காது குத்துவோம், இல்லைனாக்கா வருஷம் அது இது அன்றைக்கி அப்த பூர்த்தி அன்றைக்கி மொட்டை அடிச்சுட்டு காது குத்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராத்திலும் அதுதான் ஆற்று வழக்கங்கள்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த கர்ணவேதனம்ங்கிறத சில ரிஷிகள் சொல்லியிருக்கா, சில ரிஷிகள் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ஆற்று வழக்கமாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிட்டு இருந்தாக்க ஜனங்களுடைய ஒரு ஃப்ரீடம் போயிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ கர்ணவேதனம்னு ஒன்று. நிஷ்கிரமணம், குழந்தைய வெளியில் அழிச்சுன்னு போகிறது. குஹாலய பிரவேசம், என்ன சுப்பிரமணிய சுவாமி தான் குழந்தைகளுக்கு அதிதேவதை அப்படின்னு சொன்னதுனால முதல்ல குழந்தைய சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு எடுத்துன்னு போனோங்கிற மாதிரி அது ஒரு ரிஷி ஒருத்தர் சொன்னார். குஹாலய பிரவேசம், உபநிஷ்கிரமணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வைகானசர் விஷ்ணு பலி அப்படின்னு ஒரு இது பண்ணணும். அப்தபூர்த்திங்கிறதெல்லாம் சம்ஸ்காரமாக சொல்லலை, அதெல்லாமும் சொல்லியிருக்காருன்னா ஆயுஷ்யவர்தனத்துக்காக ஆயுஷ்யோமம் பண்ணணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஆற்று வழக்கங்களில் வரும், ஊர் வழக்கங்களில் வரும், தேசாச்சாரங்களில் வரும். சில ரிஷிகள் சொல்லியிருப்பா, சில ரிஷிகள் சொல்லியிருக்க மாட்டா. சில ரிஷிகள் வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு கர்மாவுக்குள்ளே சொல்லியிருப்பா. இதில் சொல்லாத விஷயங்கள் 1-2 இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தை என்ன பண்ணுன்னாக்கா, படுத்துகிட்டே இருக்கிற குழந்தை குப்புறப்படுத்திக்கும், குப்புறப்படுத்துன்னு அப்புறம் மல்லாக்கப்படுக்கும். இப்போ குப்புறப்படுத்துன்னு மல்லாக்கப்படுத்துக்கிறதுங்கிறது அந்த குழந்தையோடைய விளையாட்டு மட்டும் இல்லை, அது அதனுடைய தெம்பு, அதனுடைய சக்தி, அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் காட்டுறது. ஸோ இதுக்கு பேர் உத்தானம்னு பேர். இந்த உத்தானம்ங்கிறதையும் ஒரு சம்ஸ்காரமாக சொல்லி அதையும் பண்ணணும்னு வைகானசர் சொல்லியிருக்கார்.
அப்புறம் குழந்தை வந்து என்ன பண்ணுன்னாக்க முதல்ல பிறக்கும்போது கையை மூடின்னு இருக்கும், அப்புறம் கையை பிரிக்கும், அப்புறம் கையை மூட ஆரம்பிக்கும். கையை மூடும்போது தான் அதுக்கு மூடுற சக்தி, விரலை பிடிக்கிற சக்தி வருது. இந்த விரலை பிடிக்கிற சக்தி வரும்போது என்ன பண்ணுவான்னா, ஆற்றுல பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும், அப்போ வந்து புடிக்கொழுக்கட்டை பண்ணுவாள். அது தமிழ்நாட்டு வழக்கம், புடிக்கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறது. அதே மாதிரி குழந்தை வந்து தவழ்ந்து என்ன பண்ணுவோம், வாசப்படியை கிராஸ் பண்ணும். வாசப்படியை கிராஸ் பண்ணும்போது அம்மணி கொழுக்கட்டைன்னு பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து குழந்தை ஃபஸ்ட்டு நிற்கிறது, ஃபஸ்ட்டு தவழறது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோவோ போட்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி என்ன தெரிஞ்சுது, அம்மணி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்றது, புடி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்றதுன்னு அவளுக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த குழந்தை பண்ணுறதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அது பண்ணுறதா இல்லையாங்கிறத கவனிக்கணும். சரியானபடி பண்ணலேன்னு சொன்னால் இந்த பீரியடில் பண்ணலை, இதை டாக்டரை போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஏன் பண்ணலை, எப்படி பண்ணலை, காதில் கேட்குறதா கேட்கலையா, பேசுகிறதா அதாவது இது புடிக்கொழுக்கட்டை பண்ணுறது, அம்மணி கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறது வந்து ஏதோ நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ணுறோங்கிறது இல்லை. அந்தந்த பீரியடில் அந்த குழந்தை நடந்துக்கிறதா, சரியான முறையில் அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை காட்டுறதா, சரியான முறையில் காட்டலேன்னு சொன்னால் உடனே டாக்டரை போய் எப்படி பார்க்கறது, அதை பார்த்துட்டு. ஸோ நம்மளுடைய ரிச்சுவலிஸ்டிக் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது பாருங்க, சரியான முறையில் அந்த குழந்தையால் ரியாக்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் உடனே ஏன் பண்ணலை, அதுக்கு வியாதி இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ஏதாவது பண்ணணுமான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அக்கம் பக்கத்தில் பெரியவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாக, டாக்டரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் குழந்தையோட ஹெல்த்தை அட்டன் பண்ண முடியும். ஸோ சம்ஸ்காரங்கள்ங்கிறது கடவுளுக்கு நம்ம பண்ணுற ப்ரேயர் மட்டும் இல்லை, அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அந்த குழந்தையோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறோங்கிறது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஜ் சரியாக வரலேன்னு சொன்னால் அதை நோட் பண்ணி அது ஏன் வரல, எப்படி வருதுங்கிறது பார்க்குறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் 2 ஜாதகர்மா நாமகரணங்கிற 2 விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் முடியாது. இந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்து பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாருடைய உடல்நிலைக்கு டாக்டர் அட்வைஸ் என்னென்னா, அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு பாட்டத்தில் உட்காரக்கூடாதுங்கிறது. ஆனாலும் நம்ம எல்லோரு பேரிலும் இருக்கிற ஒரு கருணையின் காரணமாக ஒரு 3/4 மணி மேலேயே அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம சிரம் தாழ்த்தி வணங்குறதை தவிர வேறு என்ன பண்ணுறது. இதில் ஒரு சின்ன அனுவாதம் மாதிரி சில விஷயங்களை அசை போடணும்னு ஆசை வர்றது. இந்த மாதிரி மகான்கள் பெரியவாளை வந்து சொல்லி கேட்கும்பொழுது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியறது. இப்போ அடியன் ஆரம்பத்தில் சுவாகத்தம் சொல்லும் பொழுது தர்ம அர்த்த மோக்ஷ சாஸ்திரங்கள்னு சொன்னேன். ஆனால் போன வருஷம் இதே மாதிரி ஒரு எண்டோமெண்ட் லெக்சரனுடைய இந்த முடிவுரை தன்யவாத பாஷணம் பொழுது அடியனுடைய குரு மணிதிராவிட சாஸ்திரிகள் ஒரு வார்த்தை சொன்னார். நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு சொல்லுவாங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இதை நானே வந்து கேள்விப்பட்டிருக்கிறது உண்டு. என்னுடைய குரு ஸ்ரீ உமாபதி சார் வந்து ஒரு தடவை திருவானைக்காவலில் ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் சம்திங் போயிருக்கா. அங்கே ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்துகிறவா வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு மேற்கோள் ஏதோ கொண்டு வரான். அது அப்படி இல்லை சார், கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் மாற்றி கொடுத்ததாகும். இவாள நீங்கள் சம்ஸ்கிருத வித்வான் தானே சார், நீங்கள் தமிழில் ஏதோ ஒரு மேற்கோள் காட்டுறான், அதை நீங்கள் தமிழ் இலக்கியத்தை மாற்றி கொடுக்குறீங்களே அப்படின்னு நான் சின்ன வயசில் உமாபதி சார் இதை என்கிட்ட சொல்லும்பொழுது, நம்மளும் சின்ன வயசில் எவ்வளவோ தான் படிக்கிறோம், அதெல்லாம் வயசான காலத்தில் நம்ம ஞாபகம் வச்சுண்டு அதில் உள்ள இதை அர்த்த சுவாரஸ்யத்தை நம்ம அனுபவித்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோமா அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி பிரத்யட்சமாக அடியேன் அனுபவிக்கிறேன். அதை மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அதில் ஈபி சாஸ்திரிகளுடைய இன்டர்வியூ விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னென்னா, ஈபி சாஸ்திரிகள் இது என்கிட்ட சொல்லியிருக்கார், சௌஜன்யகுமாருக்கும் தெரியும். என்ன விஷயம்னா, இங்கே இன்டர்வியூ சாஸ்திரிகளுக்கு ஃபார்மலாக நடக்கலைனாலும் இன்ஃபார்மலாக மகாபெரிவா வந்து கலவை கேம்பில் இருந்தப்போ ஈபி சாஸ்திரிகள் வந்து இந்த மாதிரி சம்ஸ்கிருத காலேஜில் இது வந்திருக்கு, பொசிஷன் வந்திருக்கு, நான் வந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன் பெரியவான்னு நாங்கள் போகிறதா இருக்கேன்னு பெரியவாள்கிட்ட தெரிவித்தப்போ மகாபெரிவா வந்து என்ன பண்ணாலாம், பூஜை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கேம்ப்லேயே இருந்த ஒரு ஸ்லோக வார்த்திக புஸ்தகத்தை எடுத்து இதை பார்த்துண்டு வா, பூஜை முடித்தோடனே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதோ அதிகரணம் சொல்லி கொடுத்ததாக அதை அவர் பூர்வாவலோகனம் பண்ணிண்டு
அதுக்கப்புறம் பெரியவா வந்து நீ இல்லை ரொம்ப நாளாக ஹிந்தி அத்தியாபகனாக போய் பாடம் சாஸ்திர கந்தம் வந்து உனக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னு அதை சொல்லி காமிக்க சொல்லி அனுவாதம் பண்ணி காமிக்க சொல்லி நீ போய் அங்கே இது பண்ணலான்னு அப்படிப்பட்ட ஒரு இடம் சம்ஸ்கிருத காலேஜுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்படி மகா பெரிவாளே ஒருத்தரை வந்து இன்டர்வியூ இன்ஃபார்மலாக பண்ணி அனுமதி கொடுத்து அப்படிப்பட்ட மகான்கள் வந்து இங்கே நடமாடி பாடம் நடத்தி நம்மளோட வந்து அப்படி ஒரு வித்வத் பரம்பரையை கொண்டு வந்திருக்கக்கூடிய இடம்ங்கிறதையும் இது ஸ்லாகிச்சிக்க வேண்டிய ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். அதுக்கு மேலே இந்த உபன்யாசத்து மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். ரொம்ப பல நாட்கள் எனக்கு இந்த சந்தேகம் உண்டு. இதில் வந்து மந்திர லட்சணம் சொல்லும் பொழுது எங்கே வந்து சிஷ்டாள் மந்திரம்னு எதை விவகாரம் பண்ணுறாளோ மிச்சதுக்கெலாம் லட்சணம் சொல்லியிருக்கார். ரிக், அதாவது ரிக்குனா என்ன, பாதவியவஸ்தாவன் மந்திரத்துவம் ரிக்துவம்னும், எஜுர் மந்திரத்துக்கு என்ன லட்சணம், சாம மந்திரத்துக்கு என்ன லட்சணம்லாம் அதிகரணங்களில் வந்திருக்கு. மந்திரத்துக்கு பொதுவாக என்ன லட்சணம்னு சொல்லும் பொழுது எங்கே வந்து சிஷ்டால் எந்த வேத பாகத்தை மந்திரம்னு விவகாரம் பண்ணுறாலோ அது மந்திரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. மொத்தம் பொதுவான ஒரு லட்சணமாக தான் அது இருக்குது. இதில் சகவை தேவானாஞ்சாசுரானாஞ்சான்னு அர்த்தவாதத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேத பாகம் இருக்கே, இது வந்து சந்தியாவந்தனம் அர்க்கியப்பிரதான பூர்வகமான அந்த காயத்ரி அந்த அசாவாதித்யோ பிரம்மேதி இதை விதிக்கக்கூடிய பிராமண வாக்கிய தொடராக தான் இருக்குது. இது வந்து எப்படி இதுக்கு மந்திரத்துவமும் உண்டு எப்படின்னா இந்த ஆக்ரான தோஷ நிருஹரணார்த்தம்னு அந்த இடத்துல சொல்லும்பொழுது இது புரியுறது. அதாவது பொதுவாக அது பார்க்கறதுக்கு அர்த்தவாத சகிதமான பிராமண வாக்கியம் கொண்ட ஒரு வேத பாகமாக நமக்கு பட்டாலும் அது மந்திரமாகவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இந்த உபன்யாசம் மூலமாக தெரிவிச்சுட்டேன். மேலும் வந்து சொல்லும் பொழுது சம்ஸ்காரங்கள்னு சொல்லும் பொழுது சம்ஸ்காரங்கள் ஏட்டில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் தான் சம்ஸ்காரம் இல்லை, அப்படி தான் ஆரம்பித்தார். புஸ்தகத்தில் இருக்கிற சம்ஸ்காரம் தான் சம்ஸ்காரம்னு இல்லை, ஊரில் இருக்கிறவா இதில் இல்லாததெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறவா மூலமாகவும் ஆத்து பெரியவா மூலமாகவும் வயசான பாட்டிகள் இவா மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுண்டு பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பொருத்தமான விஷயமா படுறது. ஏன்னா வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம். அப்படி பண்ணும்பொழுது நிறைய இதில் வந்து லட்சியத்தை உத்தேசித்து தான் நம்ம சாஸ்திரம் பண்ணுறான்னு சொல்கிறோம். அதாவது அர்த்தம் சப்தம் அதுக்கு உண்டான சக்தி கிரகம் எல்லாம் லோகத்தில் தான் நடக்கிறது. சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னா அதை நெறிப்படுத்துறதுக்கு. அதை மாதிரி சம்ஸ்காரங்கள்லாம் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்து இதுவாக பண்ணின்னு இருக்கு. அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இல்லை ஒரு இது பண்ணி எழுதி கொடுக்கறது தான் ரிஷிகளுடைய கிரந்தங்கள்ங்கிற மாதிரி ஆரம்பித்தார். அதில் விசேஷமாக அந்த சம்ஸ்கார சப்தத்துக்குள்ளேயே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வியாக்கரண விசேஷங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். சம்பரிபியாம் கரோத்தோ பூஷணேன்னு ஆரம்பித்து அந்த சகாரம் எதுக்காக வந்தது, பண்படுத்துதல், ஒரு மனிதனை வந்து பண்படுத்தக்கூடியதாம் சம்ஸ்காரம்னு ஆரம்பித்து அந்த சம்ஸ்காரம் எவ்வளோ வகைன்னெலாம் போயிட்டு அது வந்து சாரீரிகமான சம்ஸ்காரங்கள், தெய்வீக சம்ஸ்காரங்கள், இதெல்லாம் ஆத்ம குணத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலன்னா எவ்வளோ சம்ஸ்காரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்கிறத ரிஷிகள் சொல்ல வாக்கியங்கள்லாம் மேற்கோள் காட்டி மேற்கொண்டு வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு அந்த உபன்யாசத்தில் வாத்தியார் சொன்ன தன்யவாத பாஷணத்தை தான் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். காதம்பரிங்கிறது காவியம் நம்மளாம் எம்ஏ ஜென்ரல் சான்ஸ்கிரிட்டுக்கு இருக்குது. இதில் டிப்ளமா கோர்ஸ்லையும் காதம்பரி வந்து ஒரு அம்சேன்னு இருக்குது, லகு காதம்பரி சங்கிரகம். அதை சொல்லும்பொழுது தான் காதம்பரி வந்து ஒரு மகாபாரதத்தை அடிப்படையாகவோ ராமாயணத்தையோ இல்லை வேறு ஏதோ புராண இதிகாசங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஸ்டோரியே கிடையாது. காதம்பரி முற்றிலுமாக ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் ஸ்டோரி தான்னாலும் அந்த ஒரு காவியமும் எப்படி வந்து நம்மளுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஷஷ்டி ஜாகரம், பராப்தேஜ ஷஷ்டி ஜாகரம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த 6வது இது வந்து பிரம்மா வந்து அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை எழுதுறதாக ஒரு நம்பிக்கை, அன்னைக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள், இந்த மாதிரி சொல்லாத சம்ஸ்காரங்கள், அது சில சம்ஸ்காரங்கள்லாம் சேர்ந்துன்றணும், சில எக்ஸ்ட்ரா சம்ஸ்காரங்கள் சில ரிஷிகள் சொல்லியிருப்பா, அதெல்லாம் 2-3 சம்ஸ்காரங்களை ஒன்றாக பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா சொல்லிட்டு போனால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் தெரிவித்தார். அதில் வந்து அந்த ஜாதகர்மா சொல்லும்பொழுது ஒரு விஸ்தாரமான ஒரு இது எடுத்துட்டார். எல்லா சம்ஸ்காரமும் கண்டிப்பாக 1 மணி நேரம் உபன்யாசத்துலேயே ஒரு 3/4 மணி நேரம் கண்டிப்பாக சொல்லவே முடியும், வாய்ப்பே இல்லையே. 40 சம்ஸ்காரங்கள் இருக்குது, 48ங்கிறது சொல்லின்னு தான் ஆரம்பித்தார். அது வாஸ்தவமாக 48ன்னு பார்த்துக்கணும்லாம் ஆரம்பிச்சுண்டா. இப்போ அவ்வளோ சம்ஸ்காரங்களை சொல்ல முடியாதுனாலும் நறுக்குன்னு 4 சம்ஸ்காரம் சொல்லி கொடுத்தாலும் அதில் உள்ள நுவான்சஸ், அந்த நுணுக்கங்கள்,
அது வந்து எப்படி லோக இதோட அதுக்கு சொல்லும்பொழுது தமிழ் இலக்கியங்கள்லாம் கூட அந்த அந்த பலீகரண ஹோம சம்பந்தமான அந்த வெண்கடுகு வந்து எப்படி வந்து இடம் பெறுறது. ஐயவி தானே சார்? ஐயவிங்கிறது வந்து வெண்கடுக்க இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தங்கிற சக்தி கிரகம் கூட நமக்குலாம் இல்லை. ஐயவிங்கிற சொல்லுக்கு வெண்கடுகுன்னு ஒரு பொருள் இருக்குங்கிறது கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பெரியவா எடுத்து சொன்னால் நமக்கு தெரியறது. இப்படி இந்த விதமாக அந்த நாளவேஷ்டனம் பற்றி சொல்லும்பொழுது ஒன்று ஞாபகப்படுத்திக்கிறேன். கண்டதேவர ஒரு அதிகரணத்தில் சார், அதில் வந்து நாளச்சேதனத்தை பிராகேவ கர்த்தவியம்னு அந்த இது வரும்பொழுது நாளச்சேதனத்துக்கு முன்னாடி நாளவேஷ்டனம் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நாளச்சேதனத்துக்கு முன்னாடி, அதாவது தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர்மா பண்ணினா தர்மி விரோதம் வரும். அதாவது எந்த ஒரு குழந்தைய குறித்து சம்ஸ்காரமோ அந்த குழந்தைக்கே ஒரு இது எதுவும் வந்துட வேண்டாம்ங்கிற பயத்தினால நம்ம கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி எல்லாமும் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டதேவர் ஒரு அதிகரணத்தில் சொல்லியிருக்கிறது ஞாபகப்படுத்திக்கிறேன். இதை மாதிரி தான் பெரியவா எல்லாருமே இதை வந்து பல விதமாக யோசித்து இது வந்து சாஸ்திரம் ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஒரு குழக்கட்டையை வந்து ஒரு பிடி குழக்கட்டையை இந்த பருவத்தில் பண்ணுறோம். அந்த குழந்தை வந்து குப்புறப்படுத்தின்றாலோ நடந்தாலோ வாசை தாண்டினாலோ ஒரு செலிப்ரேஷன் சேக்கு ஒரு ட்ரெடிஷன் சேக்குக்கு பண்ணாமல் அந்த நேரத்தில் அது நடக்கலைன்னா ஊரில் மக்கள்லாம் கேட்பா, என்ன இன்னும் இது வரலையே குழந்தை பிறந்து. அதை அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன இது இருக்குது, இது லேட் ப்ளூமரா, என்ன சமாச்சாரம் டாக்டர்கிட்ட காமிக்கணுங்கிற அளவுக்கு வந்து பெரியவாள்லாம் அவ்வளவு இது சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்கிறத நம்ம ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி வந்து நமக்கு தர்மசாஸ்திரங்களை எடுத்து சொல்லக்கூடியவா ஸ்ரீனிவாசன் சார் மாதிரி பெரியவா தான் இப்போது இருக்கா. அவள் வந்து மேன்மேலும் நமக்கு இந்த மாதிரி அனுகிரகிச்சுண்டு இந்த மாதிரி சபைகளில் சாஸ்திரங்களை பற்றி அடியனுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான சம்பந்தம் ஸ்ரீனிவாசன் சாரோட உண்டு. சார் வந்து எப்பேற்பட்டவர், அவரோட வயது, அவருடைய அறிவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் உயர்ந்திருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ஒரு ஜோவியலாக சும்மா ஒரு சாதாரண ஒரு ரீதியில் தான் எல்லார்ட்டையுமே பழகுவார். சுதர்ஷன் வந்திருக்காருட்டு கேட்டால் தெரியும். அவ்வளோ ஒரு சகஜமான சுபாவம் கொண்டவர். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீனிவாசன் சார் இந்த இபி சாஸ்திரிகள் எண்டோமெண்ட்டை வந்து நடத்தி கொடுத்து அந்த உபன்யாசத்தை பண்ணி கொடுத்ததில் ரொம்பவே நம்ம சந்தோஷப்பட்டு ஆனந்தித்து புனః அவருக்கு வந்து தன்யவாதங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு ஒரு சின்ன சம்பாவனை சமர்ப்பணம் பண்ணி சபையை நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம்னு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.